Hello viewers, welcome to Super Brain. 8th sum பார்க்கலாம். இந்த given figure angle A வந்து 64 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. angle ABC வந்து 58 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. angle B க்கு வந்து 58 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. இதுல BOவும் இந்த COவும் பாத்தீங்கன்னா angle bisectors அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த X டிகிரியும் Y டிகிரியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பிஓவும் சிஓவும் ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆங்கிளை அது ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே சிஓடி ஆங்கிளை இது வந்து இந்த லைன் வந்து ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும். ஸோ இது ஃபுல்லாக சேர்த்து 58ன்னு கொடுத்தாங்கன்னா அப்போ 58ல் பாதி வந்து எவ்வளோ 29 இல்லையா? அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் 29, இங்கேருந்து இது வரைக்கும் 29 ஈக்குவல் ஆஃபாக இதை வந்து பிரிச்சிடும். அதே மாதிரி தான் இப்போ இங்கே ஒய் கொடுத்துருக்காங்கன்னா இதுவும் எவ்வளோ தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒய் டிகிரியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த ஆங்கிளும் நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு ட்ரையாங்கிளில் 2 ஆங்கிள் தெரியும்னா தேர்ட் ஆங்கிள் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏவையும் ப்ளஸ் ஆங்கிள் பியையும் ஆங்கிள் சியையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். இங்கே என்ன எழுதிக்கலாம்? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க ஆங்கிள் ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 64 டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆங்கிள் பி பாருங்க 58 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் சி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்படியே வச்சுக்கலாம் 180 டிகிரி. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? 64ஐயும் 58ஐயும் ஆட் பண்ணால் 12 பேலன்ஸ் 1 7 12 122 வருதா? ஸோ 122 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வரும். நமக்கு ஆங்கிள் சி தான் வேணும். ஸோ 180 டிகிரி இங்கே இருக்கிற ப்ளஸ் 122 டிகிரி வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு -122 டிகிரியாக வந்துடும். அப்போ ஆங்கிள் சி பார்த்தீங்கன்னா 180லேருந்து 122 மைனஸ் பண்ணிக்கலாம். 0ல 2 போகாதா? இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது 7 ஆகும், இது 10 ஆகும். ஸோ 10ல் 2 போச்சுன்னா நமக்கு 8 கிடைக்கும். 7ல் 2 போச்சுன்னா 5 கிடைக்கும். அப்போ எவ்வளோ கிடைக்குது? 58 டிகிரி. ஸோ ஆங்கிள் சியும் நமக்கு என்ன தான் வந்திருக்கு? 58 டிகிரி தான் வந்திருக்கு. ஆங்கிள் பியும் நமக்கு 58 டிகிரி தான். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒய் டிகிரியை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஃபுல்லாக சேர்த்து தான் நம்ம வந்து 58 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஒய் டிகிரி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுல பாதி, ஏன்னா இது ஆங்கிள் பைசெக்டார் இல்லையா? ஈக்குவல் ஆஃபா பிரிக்கும். அப்போ ஆங்கிள் ஒய் டிகிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லா இருக்கிற இந்த 58ல பாதியா இருக்கும். ஸோ இந்த சின்றது எப்படி சொல்லலாம்? ஆங்கிள் ஏசிபின்னு சொல்லலாமா? ஃபுல்லாக எடுக்கும் போது இந்த சி ஃபுல்லாக எடுக்கும் போது ஆங்கிள் ஏசிபின்னு வரும். ஸோ ஆங்கிள் ஏசிபி டிவைடட் பை 2 அதுதான் ஒய் டிகிரியாக இருக்கும். ஏன்னா அதில் பாதி தானே இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏசிபி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? சி தான் ஏசிபி. எவ்வளோ வந்திருக்கு நமக்கு? 58 டிகிரி வந்திருக்கா? ஸோ இங்கே பாருங்க, நான் 2ல் சி இருக்கா? அப்போ சியோடைய ஆங்கிள் இது. அப்போ டிவைடட் பை 2 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2s are 4 பேலன்ஸ் 1 வருமா? 18 வந்து 9 டைம்ஸ் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒய் டிகிரி எவ்வளோ கிடைக்குதுன்னா 29 டிகிரி அப்படின்ட்டு கிடைச்சிருது. ஸோ ஒய் டிகிரி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நீங்கள் இங்கே ஆங்கிள் ஏபிசி தான் போடணும்னு அவசியம் கிடையாது. ஆங்கிள் சி கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் சியை தான் நான் ஏசிபின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆங்கிள் சி மட்டும் கூட நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க, இந்த எக்ஸ் டிகிரி கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த ட்ரையாங்கிள் தான் எடுத்துக்க போறோம். பிஓசி அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் பிஓசியில் இந்த எக்ஸ் டிகிரி கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த ஆங்கிளும் வேணும். ஸோ இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணி நம்ம ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த எக்ஸ் டிகிரியை கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த ஆங்கிள் வேணும்னா என்ன இது என்னன்னு சொல்லுவோம்? ஓபிசி அப்படின்னு சொல்லுவோமா? ஆங்கிள் ஓபிசி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சேர்த்து 58 டிகிரினா இதில் பாதி தான் இந்த ஆங்கிள் இருக்கும். ஸோ நான் ரெண்டுமே ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும் இல்லையா? அப்போ இதில் பாதி. அப்போ 58 டிகிரி டிவைடட் பை 2 போட்டுக்கலாமா? ஸோ டிவைட் பண்ணால் 29 டிகிரி தான் வரும். ஸோ அதே 58 பை 2 தான் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. அப்போ ஓபிசி கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஆங்கிளுக்கு வாங்க. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஓசிபி அப்படின்னு சொல்லாமா? ஆங்கிள் ஓசிபி பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபுல்லா வந்து 58 டிகிரி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சி ஆங்கிள் சி. அப்ப இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னாலும் நம்ம 58 டிகிரி டிவைடட் பை 2 தான் போடணும். அப்ப இதுவும் என்னதான் வரும்? 29 டிகிரி தான் வரும். வந்து இந்த 3 ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஓ நடுவில் வர மாதிரி எழுதிக்கலாம். பிஓசி போட்டுக்கலாம். ஆங்கிள் பிஓசி பிளஸ் அடுத்து இது 2 ஆங்கிள் தான் வரும். ஸோ இந்த ஆங்கிள் சொல்லும் போது இது 2 தான். அப்படி எழுதிக்கலாமா? ஓபிசி பிளஸ் ஓசிபி ஈக்குவல் டு 3மே ஆட் பண்ணா என்ன வரும்? நமக்கு 180 டிகிரி வரும். இங்க என்ன எழுதலாம்? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எழுதிக்கலாம். சரி,
இப்போ பாருங்க நமக்கு இப்போ பிஓசி தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதுதான் நமக்கு எக்ஸ் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ் டிகிரியை நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்க ஓபிசி வந்து 29 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓசிபி பார்த்தீங்கன்னா நமக்கு 29 டிகிரின்னு தெரியும், ஈக்குவல் டு 180 டிகிரின்னு போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் டிகிரி ப்ளஸ் 29 டிகிரி ப்ளஸ் 29 டிகிரி எவ்வளோ வரும்? 58 டிகிரி தான் வரும். ஸோ அதே தான் திரும்ப 58 to 29 நமக்கு மாறி மாறி வந்துட்டே இருக்கு. ஸோ 180 டிகிரி நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் டிகிரி தான் வேணும். ஸோ 180 டிகிரி இங்கே இருக்கிற ப்ளஸ் 58 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் 58 டிகிரியாக வந்துடும். அப்போ எக்ஸ் டிகிரி பார்த்தீங்கன்னா 180ல் 58 சப் பண்ணிக்கலாம். 0ல் 8 போகாதா? இங்கேருந்து வரப்போன 7, இது 10 ஆகுமா? 10ல் 8 போனால் 2. ஸோ 7ல் 5 போனால் 2. ஸோ இங்கே 1 இருக்கா? அப்போ என்ன கிடைக்குது? 122 டிகிரின்னு கிடைக்குது. therefore எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு 122 டிகிரி, ஒய் டிகிரி பார்த்தீங்கன்னா 29 டிகிரின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதையும் இங்கே எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.